வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குணா குகையை பற்றி பார்க்க போகிறோம். குணா குகை என்பது தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள ஒரு மர்மமான குகையாகும். இந்த குகை கொடைக்கானலில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கொடைக்கானலில் அமைந்துள்ள அழகிய சுற்றுலா தலமாக இக்குகை மற்றும் காடுகள் விளங்குகின்றன. கொடைக்கானலுக்கு வருபவர்கள் நிச்சயம் இந்த இடத்திற்கு வந்து இயற்கையை ரசிப்பார்கள். அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்து இருக்கும் என்பது போல இந்த குகையில் பல ஆபத்துகள் மறைந்துள்ளன. இந்த குகையின் உண்மையான பெயர் டெவல் கிச்சன் என்பதாகும். டெவல் கிச்சன் என்றால் சாத்தானின் சமையல் அறை என்று அர்த்தமாகும். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்களால் இந்த குகை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்திலேயே இந்த இடம் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கியது. அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஒருவர் இந்த குகையின் ஓரமாக சென்றுள்ளார். அப்பொழுது அந்த மர்மமான குகையில் இருந்து யாரோ சமைத்து சாப்பிடுவது போன்ற சத்தம் அவருக்கு கேட்கிறது. பாத்திரத்தை எடுத்து வைப்பது போன்றும் நெருப்பை கொளுத்தி சமைப்பது போன்ற சத்தங்கள் அந்த குகையில் இருந்து வந்ததாக அவர் கூறுகிறார். 1 நாள் 2 நாள் இல்லை, தொடர்ச்சியாக இந்த சத்தம் ஆங்கிலேயர்களுக்கு கேட்டுள்ளது. ஆங்கிலேயர்கள் குகையின் உள்ளே யாரோ சமைத்து சாப்பிடுகிறார்கள் என சந்தேகப்பட்டு அதனை கண்டறிய ஒரு குழுவை அனுப்பி குகை முழுக்க தேடி இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு தேடியும் உள்ளே யாரும் இல்லை. அதன் பிறகு அந்த குகையின் உள்ளே சென்றவர்கள் பலர் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளனர். தொடர்ச்சியாக பல உயிர்களை இக்குகை காவு வாங்கி உள்ளது. இதனால் ஆங்கிலேயர்கள் இந்த குகைக்கு யாரும் செல்லக்கூடாது என்று தடையை விதித்தனர். இந்த குகையில் சமைப்பது போன்ற வினோதமான சத்தங்கள் கேட்டதால் ஆங்கிலேயர்கள் இதற்கு டெவல்ஸ் கிச்சன் என பெயர் வைத்தனர். இந்த இடத்தில் வினோதமான சத்தம் மற்றும் உள்ளே செல்பவர்கள் மர்மமான முறையில் காணாமல் போகிறார்கள் என்பதால் ஆங்கிலேயர்கள் பொதுமக்கள் இங்கு வருவதை தடை செய்தனர். 1991ஆம் ஆண்டில் கமலஹாசனின் குணா படத்தின் சில காட்சிகள் இந்த இடத்தில் எடுத்தனர். குணா படத்தில் வரும் கண்மணி அன்போடு காதலன் என்ற பாட்டும் இந்த குகையில்தான் எடுத்தனர். குணா படம் எடுத்த பிறகு ஆங்கிலேயர்கள் வைத்த டெவல்ஸ் கிச்சன் என்ற பெயரை மாற்றி இந்த குகைக்கு குணா குகை என்று பெயரிட்டனர். மீண்டும் இந்த குகை பிரபலம் அடைந்து நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கு வர தொடங்கினர். சிலர் இந்த குகையின் உள்ளே சென்று அதன் அடியில் தவறி விழுந்து காணாமலும் போயுள்ளனர். இவர்களது உடல் இன்றளவும் மீட்கப்படாமல் இருக்கின்றது. தீயணைப்பு துறையால் கூட இந்த குகைக்குள் இறங்கி இறந்தவர்களின் உடலை மீட்க முடியாத அளவிற்கு இந்த குகை அபாயகரமானதாக அமைந்துள்ளது. இந்த குகை கிட்டத்தட்ட 200 முதல் 300 அடி ஆழம் வரை கொண்டது. குறிப்பிட்ட ஆழத்திற்கு இந்த குகையில் இறங்கினால் சுவாசிக்க ஆக்சிஜன் காற்று குறைந்து கொண்டே போகும். குகையின் உள்ளே போக போக அதன் இருட்டு நம்மை மிகவும் பயம் தருவதாக அமைந்திருக்கும். பள்ளத்தில் விழுபவர்களின் உடலை மீட்கும் ஆட்கள் கூறுவது என்னவென்றால், இந்த குகையில் விழுந்து இறந்தவர்களின் உறவினர்கள் அழுது கொண்டு எப்படியாவது உடலை மீட்டுக் கொடுங்கள் என கூறுவார்களாம். எவ்வளவு ஆழமான பள்ளத்தில் விழுபவர்களை கூட மீட்டு விடலாம். ஆனால் இந்த குகையில் விழுந்து விட்டால் அவர்களின் உடலை மீட்பது இயலாத காரியம் என கூறுகிறார்கள். அதையும் மீறி காப்பாற்ற உள்ளே சென்றால் அவர்களும் உள்ளே காணாமல் போய்விடுவார்கள் என நம்பப்படுகிறது. இங்கு 50க்கும் மேற்பட்டவர்கள் விழுந்து இறந்துள்ளனர். பலர் விளையாட்டாக இந்த குகையின் உள்ளே சென்று விழுந்து இறந்துள்ளனர். கேரளாவில் இருந்து வந்த மஞ்சுமல் பாய்ஸ் என்ற இளைஞர்கள் குழு ஒன்று இந்த குகையின் உள்ளே சென்று அவர்களின் குரங்கு சேட்டைகளை காட்டியுள்ளனர். அங்கு அவர்களில் ஒருவர் குகையின் அடிவாரத்தில் விழுந்து இறுதியில் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்து உள்ளார். இவ்வளவு ஆபத்தான இடம் என்பதால் தமிழக அரசு இரும்பால் செய்யப்பட்ட கிரில் கதவுகளை போட்டு இந்த குகைகளை முழுமையாக அடைத்து இந்த குகைக்கு யாரும் நுழையக்கூடாது என்று தடை செய்து உள்ளனர். இந்த குகையின் உள்ளே செல்ல தடை விதிக்கப்பட்டு சுமார் 14 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றும் கொடைக்கானலில் இருக்கும் இந்த குகையினை மக்கள் சென்று பார்க்கலாம். ஆனால் உள்ளே சென்று பார்க்க அனுமதி கிடையாது. இன்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடமாக இந்த குணா குகை விளங்குகிறது. இந்த வீடியோ குணா குகையை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.